கேங்கர்ஸ் ஆக்டரும், டைரக்டருமான சுந்தர் சி அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க, அவர் மட்டும் இல்லாம வைகை புயல், வடிவேலு அவர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கலக்கலான ஒரு திரைப்படம் இந்த கேங்கர்ஸ். ஒரு காமெடி பட்டாசா இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியில சில பேர் இந்த படம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, மிகப்பெரிய ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். அதாவது இந்த நாய் சேகர் அப்படின்ற ஒரு ஐகானிக்கான கேரக்டரை கிரியேட் பண்ணது நம்ம சுந்தர் சி தான், வடிவேலு அவர்கள் வச்சு. அந்த மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட கதாபாத்திரம் கொடுத்துருக்காராமா. ஐ மீன் ஏகப்பட்ட வேரியேஷனா பல கெட்டப்ல நம்ம வைகை புயல் வடிவேல் அவர்களை இந்த படத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த படத்துல இருக்கிற ஒரு காமெடியும் அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்காமா. அப்போ நம்ம முன்ன பார்த்த வடிவேல மீண்டும் இந்த படத்துல பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் நம்ம சுந்தர் சி அவர்கள் இப்போதைக்கு மேக் பண்ணி வச்சிருக்காப்ல. ஏப்ரல் 24 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படத்துடைய ட்ரைலரை லான்ச் பண்ண போகிறாங்களாமா. நாளைக்கு இந்த கேங்கர்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை இப்போது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த படத்துடைய ட்ரைலரை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது டபுள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரிகாமா அவங்க தான் இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ சாரிகாமாவுடைய அஃபிஷியல் யூடியூப் பேஜில் நாளைக்கு இந்த கேங்கர்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் லான்ச் ஆகும். ஸோ நாளைக்கு அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த சுந்தர் சி, வைகை புயல் இவங்க 2 பேர் காம்போவில் வெளிவரக்கூடிய இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.